களிப்புண்டாகும். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கழிந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்றார் என்பது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. சிஸ்டர் அனுராதா அவர்கள் நம்மோடு வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். Praise the Lord, everyone. Good evening, everyone. I thank பைபிள் உலகம் ஸ்தாபனத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன் இந்த பிளஸட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. இன்று ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை பிரதர் இந்த மெசேஜ் கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஆண்டவரிடம் ஜெயித்த போது ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை வைத்துதான் இன்று சிறிய குறுகிய இதை கொண்டு வந்திருக்கிறேன், செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். ஏதாவது பிழை இருந்தால் தயவாய் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமே. நான் என்ன புரிந்து கொண்டேனோ அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். இன்றைக்கு நான் சின்ன தலைப்பு தான் வைத்திருக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த துக்கம் என்பது நமக்கு ஒரு மோசமான நிகழ்வின் மூலமாகவோ அல்லது ஒரு ஏமாற்றம் மூலமாகவோ ஒரு தோல்வியின் மூலமாகவோ அல்லது ஒரு வேதனையான ஒரு நமது மனதை சேதப்படுத்தும் தருணங்களில் அனுபவிக்கின்ற ஒரு மன துயரம். அதே போல சந்தோஷம் என்பது வெற்றியின் சூழ்நிலையில், நமக்கு இதமான சூழ்நிலையாயிருக்கும் பொழுது, நமக்கு பெருமை உண்டாகும் பொழுது, பெருமிதம் ஏற்படும் பொழுது, நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் பொழுது, நமக்கு உற்சாகம் ஏற்படும் பொழுது நாம் உணர்ச்சி தான் சந்தோஷம். இந்த ரெண்டும் சந்தோஷம் துக்கம் என்பது நம்மளுடைய ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் லைஃப்லயும் இன்னவிட்டபிளா இருக்கு. அது ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் திடம் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் கண்டிப்பா சொல்லிட்டாரு இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு என்பதனால. நம்ம கிறிஸ்டியனா இருக்கிறதுனாலயோ, நம்ம ஒழுங்கா சர்ச்சுக்கு போறதுனாலயோ, நம்ம தசம்பாகம் செலுத்துறதுனாலயோ நமக்கு துக்கமே வராது அப்படின்றதே கிடையவே கிடையாது. கிறிஸ்டியன் லைஃப்ன்றது இட்ஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ். ஒவ்வொருத்தரும் நம்ம உபத்திரவத்துக்கு ஊடேதான் கடந்து அதெல்லாம் ஒரு டெஸ்டிங் நமக்கு. அதெல்லாம் ஜெயிக்கும் பொழுதுதான் நம்ம கடைசியில ஜீவ கிரீடத்தை பெற முடியும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சோ இந்த சந்தோஷம் துக்கம் என்பது நம் வாழ்வில் அத்தியாவசியமான ஒன்று. ஆனா ஹாப்பினஸ், நம்மளுக்கு மகிழ்ச்சி வரும் பொழுது, அதிகமான எக்ஸஸ் ஜாய் வரும்போது நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்றது இல்லை. ஆனா அதே சமயத்துல துக்கம், ஒரு நம்ம சிறிய துக்கம், சிறு தோல்வி, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, கூட ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ, இல்ல நம்ம எதிர்பார்க்கறத அவங்க செய்யாம இருக்கும் பொழுதோ, நம்ம கேட்பதை அவர்கள் தராமல் இருக்கும் பொழுதோ, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வந்தா கூட அது பெரிய துக்கமா மாறிவிடுகிறது. நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அஃபெக்ட் ஆயிடுது. குறிப்பா பைபிள் ரீடிங், என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இன்னைக்கு பைபிள் ரீடிங் வேண்டாம், 1 மணி நேரம் ஜபிக்கிற ஜபம் 10 நிமிஷமா மாறிடுது. இதெல்லாம் துக்கத்தினால. ஆனா நம்ம உடைய வேதம் என்ன சொல்கிறதுனா, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், கண்டிப்பாக மாறும். ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நமது துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதத்துல எத்தனையோ பேர், அன்னாள், ஆப்ரஹாம், பிள்ளை இல்லாத துக்கம் இருந்தது அவங்களுக்கு. நெக்ஸ்ட் ஈசாக்கு தன் தாயை இழந்த துக்கத்தினால இருந்ததை பார்க்கிறோம். தாவீது பெரிய ராஜாவா இருந்தா கூட அவன் சவுலுக்கு பயந்து அங்கும் இங்கும் தன்னை ஒழித்து கொண்டு திரிந்து பொழுது எவ்வளவு துக்கம் அடைந்திருப்பான் இல்லையா? அதை பார்க்கிறோம். நெக்ஸ்ட் சகோதரனை இழந்த மார்த்தாள், மரியாள் எவ்வளவு தேவனோடு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தவங்க, ரொம்ப நெருங்கினவங்க. ஆனாலும் தன்னுடைய சகோதரன் மரித்த பொழுது எவ்வளவு துக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்ததாக யோபுவை விடவா எல்லாவற்றையும் இழந்த நிலையில எவ்வளவு துக்கமோட இருந்திருப்பாங்க இல்லையா? சோ இவ்வளவு வேதத்துல நம்ம துக்கம் பட்டவங்களை நம்ம கண் முன்னாடி ஆண்டவர் காமிக்கிறாரு. இந்த துக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம துக்கமா இருக்கும் பொழுது, நமக்கு துக்கமா இருக்கும் பொழுது நம்ம நினைச்சுப்போம், ஐயோ நம்மளுக்கு இவ்வளவு துக்கம் இருக்கே, எனக்கு ஏன்
நான் ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறேனே, இவ்வளவு ஜெபம் பண்றேனே, இவ்வளவு வேதம் வாசிக்கிறேனே, எனக்கு ஏன் இவ்வளவு துக்கம், எனக்கே ஒய் டு மீ, ஒய் மீன்னு நம்ம ஆண்டவரை கொஸ்டின் பண்றோம் எவ்வளவு டைம். ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு. அப்போ அந்த உபத்திரவத்தோ கூட நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு மிகவும் நெருக்கமா இருக்கிறார். நொறுங்குண்ட ஆவியை அவர் விடுதலையாக்குகிறார். நொறுங்குண்டவர்களை தான் அவர் குணமாக்குகிறார். நொறுங்குண்ட இருதயத்தை அவர் ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார். இவ்வளோ நம்மளுக்கு படிக்கும் பொழுது கூட நம்ம துக்கம் வரும் பொழுது அவ்வளோ சஞ்சலப்படுகிறோம். தாவீது சங்கீதம் 6:6 சொன்னது போல, தாவீது ரா முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று கூறுவதை நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு துக்கத்துல இருக்கும் போது கூட தாவீது தேவனை நோக்கி மன்றாடுகிறத மறக்கல. யோபு அவ்வளோ துக்கத்துல இருக்கும் பொழுது கூட தேவனை தூஷிக்கல. அன்னாள் அவ்வளோ துக்கத்தோட இருக்கும் பொழுது கூட அவ கோவிலுக்கு சென்று தன்னோட மனசுல இருக்கிற எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சதை நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறமா அவ வேண்டிட்டு போயிட்ட பிறகு அவள் துக்கமாகமா இருக்கவில்லைன்றத நம்ம பாக்குறோம். சோ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வாழ்க்கையில துக்கம் என்பது வந்தே தீரும். ஆனா அந்த துக்கம் வரும் பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்கின்றோம், இதுதான் முக்கியமான பாடம். நம்ம துக்கம் வரும் பொழுது நம்ம எப்படி மேற்கொள்வது, அதை ஜெயிப்பது எப்படி? வேதத்தின் மூலமாக தான். நாம் துக்கம் வரும் பொழுது சங்கீதம் 23:4 சொன்னபடி, நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு இருக்கிறீர் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். நமக்கு எத்தனை துக்கம் வந்தாலும், எத்தனை உபத்திரவம் வந்தாலும், என்னுடைய கண்ணீர் அவருடைய துருத்தியில இருக்குது, அவர் அதை ஒருபோதும் லேசா என்றது இல்லைன்ற உணர்வு நமக்கு இருக்கணும். கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார், என் விண்ணப்பத்தை கேட்பார், என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார். அவர் என்னுடைய ஜபத்தை ஒரு நாளும் தள்ளுறதே இல்லைன்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். நாம் துக்கம் ஏற்படும் பொழுது இன்னும் மனுஷரை நாடி போகாமல் தேவனை நாடி போகணும். தேவனை நம்ம சார்ந்து கொண்டு வாழும் பொழுது அந்த துக்கத்திலிருந்து தேவன் நம்மை தேற்றுகிறார், ஆற்றுகிறார், ஆறுதல் அளிக்கிறார், நம் கண்ணீரை துடைக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனால நம்ம துக்கம் ஏற்படும் பொழுது அந்த துக்கத்தை பெருசா நினைக்காம, அந்த துக்கத்தை விட என்னுடைய ஆண்டவர் பெரியவர், என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, இந்த துக்கம் பெர்மனன்ட் கிடையாது, நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்திலேயே சொல்லியிருக்காங்க, நோ பெயின் நோ கெயின். சோ எந்த இடத்துலயும் நமது வலி இல்லாமல், உபத்திரவம் இல்லாமல் எந்த ஒரு லாபத்தையும் அடைய முடியாதுன்னு உலகத்திலேயே இருக்கும் பொழுது, நம்மளுடைய இலக்கு பரலோக ராஜ்யம், சர்வ வல்லவரை அடையணும்ன்றதுதான் நம்மளுடைய இலக்கு. அவ்வளோ பெரிய இலக்கா இருக்கும் பொழுது தடைக்கற்களும் பெருசாதான் இருக்கும். ஆனால் நம்ம குறிக்கோள், நம்மளுடைய கோல் அவ்வளவு பெரிதா இருக்கும் பொழுது இந்த தடைக்கற்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப சிறியதா தெரியும். அதற்கு முன்னாடி பார்க்கும் பொழுது சோ நம்மளுடைய கோல், நம்ம ரீச் ஆகிற தூரம், நம்ம ரீச் ஆகிற ஹைட், நம்ம இருக்க போற தேவனோடு இருக்க போற இந்த உலகத்தை அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வார்த்தையினால் படைத்த தேவனோடு நாம் வாழ போகிறோம், நாம் தேவனோடு இருக்க போகிறோம் என்ற அந்த நம்மளோட வின்னிங், அது என்ன சொல்றது, ஒரு கப் வின்னிங் கோல்டு மெடல், அந்த மெடல் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஓடுற தூரம் கடுமையா இருந்தாலும் நம்ம அந்த இலக்கை நோக்கி போராடுவோம் இல்லையா? அதே போலதான் நம்மளுடைய ஒவ்வொருத்தர் வாழ்வும் நம்மளுடைய இலக்கான பரலோகம். பரலோகத்துல ஆண்டவரோடு வசிக்கணும், ஆண்டவரோடு நான் நடக்கணும், தேவனோடு நான் சஞ்சரிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் பொழுது இந்த உபத்திரவங்கள் எல்லாம் லேசாக தோன்றும் நமக்கு. ஆகவே ஆண்டவரிடத்துல நம்ம ஆண்டவரோட கிட்டி சேருவோம். ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, உங்களோட துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லிட்டாரு. அதே போல நம்ம இன்னொரு வார்த்தை கூட படிக்கலாம். எரேமியா 31:12-13 பார்க்கிறோம். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன்ற ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஒரு நாள் வாக்கு மாறாத தேவன், ஜீவன் உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன், சர்வ வல்ல தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம துக்கம் வரும் பொழுது இதை அறிக்கை செய்யணும். இந்த வார்த்தைகளை நமக்கு
நம்மை உற்சாகப்படுத்துகிற பாசிட்டிவ் நம்மளுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி அறிக்கையிடும் பொழுது இந்த துக்கம் மிகவும் லேசாக மாறும். இந்த துக்கம் நமக்கு சந்தோஷமாய் மாறும். வெளிப்படுத்தல் 7:17, 21:4 படிக்கிறோம். நமது கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், அவர் வாக்கு மாறாத தேவன். எஸ், நாமும் வேதத்தின் படி துக்கம் நமக்கு வரும், உபத்திரவம் வரும், ஆனால் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். எஸ், சாயங்காலத்தில் அழுகை வரும், ஆனால் விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். தாவீதை போல நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு டபுள் மடங்கு நம்ம தேவனை துதித்து தேவனை ஆராதித்து தேவனுக்கு துதி செலுத்தும் பொழுது நம்மளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இந்த வாய்ப்புக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவன் அவர் நம்மை ஆண்டவர் இன்னும் ஒண்ணு நமக்கு கொடுத்து சொல்லி இருக்கிறாரு. கலாத்தியர் 6:2 இப்படி படிக்கிறோம். துக்கம் வரும் பொழுது, ஒருவர் கஷ்டப்படும் பொழுது, ஒருவர் பலவீனத்தில் இருக்கும் பொழுது நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவளாய் இருக்கணும். நம்ம அதற்கு முயற்சி செய்வோம். நம்ம கண்ணதில் யாராவது துன்பப்படுறாங்களா, துக்கப்பட்டு இருக்காங்களா, நம்மளால என்ன முடியும்? அவர்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். அவர்களுடைய துக்கத்தின் சுமையை நாம் கொஞ்சம் லேசாக்க முடியும்னாக்க, அவர்களுடைய கண்ணீரை நாம் ஆற்றி அவர்களுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் ஏற்படுத்த முடியும்னா அதை விட பெரிய கிரியை எதுவும் இல்லைன்னு நான் நம்புறேன். இந்த வாய்ப்புக்காக நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் சொன்ன வண்ணமாக